12க்கு ஓகேன்னா தான் அவங்க நீங்க சொன்னனக்கே கையெழுத்து போட்டுருப்பாங்களே. அவங்களுக்கு ஓகே இல்லங்கிறது தான் பிரச்சனையே எங்களுக்கு இல்ல. வந்து 4 ஓட்டு விழுகுதுன்னா அதுல 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு. எங்க தலைவர் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. அதாவது 25 விழுக்காடு. அப்ப 25 விழுக்காடுனா நீங்க 234க்கு போடுங்க. எங்களுக்கு 50 சீட்டு வருதா கணக்கு? இதுதான் உண்மையான நிலவரம். 50 சீட்டுக்கு வலிமை உள்ளவர் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனா நாங்க வந்து சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. மதச்சார்பின்மை என்ற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்குது. அதனால நாங்க ரொம்ப அதிகமாலாம் கேட்கல. எங்க தம்பிமார்களையும் விடுதலை சிறுத்தையுடைய அண்ணன்மார்களையும் உள்ள அனுப்பணும். எங்க சட்டமன்றத்தில் உள்ள அனுப்புனா சும்மா 4 பேர் போய் பேசினா அது வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் 10 பேர் அந்த சவுண்டா கேட்கும். அதுக்காக 12 பேர் 12 பேருமா ஜெயிக்க போறோம். யாரும் அப்படி ஜெயிக்க முடியாது. அப்ப 12 பேர் இருந்தாதான் ஒரு 10 பேரா ஜெயிக்க முடியும். அதனால 12 என்பது எங்களுக்கு மிக மிக குறைவான சீட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.